வடசென்னை கிழக்கு மாவட்டம். என் பேர் ஜி வேலு. இன்றைக்கி என் தலைவர் எனக்கு இந்த நாள் என் வாழ்க்கையில் சாதித்த நாள். நான் இது வரைக்கும் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னா, என் தலைவன் என் கையால் எனக்கு வாங்கினது இதுதான். எனக்கு மிக மிக சந்தோஷம். இதை மாதிரி ஒரு சாதித்த மாதிரி எனக்கு எதுலேயுமே கிடைக்காது. என் தலைவருக்கும் என்னை பரிந்துரைத்த எங்கள் ஆனந்தண்ணனுக்கும் நான் என்றைக்குமே நன்றி கடனோடு இருப்பேன் என்று இந்த இடத்தில் தெரிவித்துக்கிறேன். வட சென்னையில் 2 ஜாம்பவான்கள், ஒன்று அதிமுகவில் ஜெயக்குமார், திமுகவில் அமைச்சர் சேகர். எங்கள் முன்னாடி என் தளபதி இருக்கும் போது நாங்கள் எங்கே கவலை எப்படி இருக்கும் நம்ம செயல்பட்டு? எங்கள் தளபதியை விட்டு எங்களுக்கு வேறு என்ன? எங்கள் தளபதி முகத்தை இப்படி காட்டினா போதானே எங்களுக்கு என்ன வரவேற்பு தெரியுமாண்ணே? 2026 தேர்தல் பணிகள்லாம் எப்படி இருக்கு உங்கள் மாவட்டத்தில்? எங்கள் மாவட்டம் பார்த்திங்கன்னா இப்போ முழுக்க தளபதிக்கு எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க பாருங்கள். அப்படி கொடுக்குறாங்க எங்களுக்கு. தளபதியை பற்றி அவ்வளோ ஒரு இதுவாக எங்களுக்கு உற்சாகத்தோடு எங்ககிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு தளபதி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சத்தியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாவட்ட கழக செயலர் ஆவின்னு எதிர்பார்த்தீங்களா? நானே தளபதிக்கிட்ட முதல்ல நான் ஒரு ஃபேனாக அவர்கிட்ட செயல்படும் போது அவரோட இதுவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை பார்க்கும் போதே எனக்கு ஒரு எனர்ஜி ஏறும். அந்த எனர்ஜி மூலிமா நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எதையும் எதிர்பார்க்காம நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷமாக நாங்கள் உழைச்சோம். இன்றைக்கி எங்களை குத்து அழகு பார்க்கும் போது எங்களுக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம், என் பேர் திலீப் குமார். மத்திய சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதிக்கு என்னை தளபதி நியமிச்சிருக்காரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இயக்கத்தில் 18 வருஷமாக தளபதி என்ற ஒரு முகத்துக்காக 18 வருஷமாக உழைச்சிட்ருக்கேன். ரசிகர் மன்றமாக இருந்தோம், நற்பணி மன்றமாக இருந்தோம், அப்புறம் மக்கள் இயக்கமாக மாறிச்சு. இப்போது தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளராக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. அதுக்கு முழுக்க ஒரே காரணம் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் தான். என் உழைப்பை அங்கீகரித்து தளபதியை எடுத்துரைத்து சின்ன பையன் கூட பார்க்காம அவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது தளபதிக்கும் பொதுச் செயலாளருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் நீங்கள் சேப்பாக்கம் திருவள்ளுவர் தொகுதி எடுத்தாலே உங்களுக்கு தெரியும். முழுக்க எல்லாமே ஆண்ட பரமங்க தான். அங்கே திமுகன்ற ஒரு முழுக்க அவங்க தான் அந்த தொகுதி ஆண்டுட்ருக்காங்க. இந்த வருஷம் அப்படி இருக்காது. இந்த வருஷம் ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. தளபதி ஒய்எம்சிக்கு வந்ததுக்கே அந்த தொகுதி என்ன ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா மீடியாவும் பார்த்துருப்பீங்க. ஒய்எம்சிக்குள்ளே தளபதி வந்தாருன்ற ஒரு நியூஸை கேள்விப்பட்டு அந்த தொகுதி சம்பித்தி பிரிட்ஜ் மேலாம் ஏறி நின்று பார்த்தாங்க தளபதியை. தளபதி சுற்றுப்பயணம் அந்த தொகுதிக்குள்ளே வரப்ப அந்த தொகுதியை முழுமையாக மாற்றம் ஏற்பட்டு அந்த தொகுதி 2024 தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியிடம் சென்றடையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.